ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஹேமலேகை தன்னுடைய கணவனுக்கு நிர்குண உபாசனையை பற்றியும் சகுண உபாசனையை பற்றியும் சொல்லி கொடுக்குறா, தெளிவுபடுத்துகிறா. நிர்குண உபாசனைங்கிறது அருவ வழிபாடு, சகுண உபாசனைங்கிறது உருவ வழிபாடு. இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசங்களை சொல்லி கொடுத்து மேன்மையானது எதுவோ அதை பிடிக்கணும். அதனால நிர்குண உபாசனையினுடைய தாத்பரியத்தை உணர்த்துறா. அப்போ நிர்குண உபாசனையினுடைய தாத்பரியத்தை உணர்த்துறதுனால இங்க சகுண உபாசனை அவ மறுக்கலை. ஏன் இதை தன்னுடைய கணவனுக்கே அவ தெளிவுபடுத்துறா. நிர்குணமே சகுணமாட்டு தான் வருதுங்கிறத காட்டி கொடுக்குறா. இங்க காணுகிற காட்சிகள் எல்லாமே அதுவே தான் அப்படிங்கிறதுனால இங்க நிர்குணமே தான் சகுணமாட்டு இருக்கு, இதுல எல்லளவும் சந்தேகமே வேண்டாங்கிறத தெளிவுபடுத்துறா. இப்போ அது ஒரு தான் ஒரு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேரறிவு, அதிலிருந்து வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி தான் சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி அதுவே விருப்பப்பட்டு இருக்கிறது. அந்த விருப்பத்தின் காரணமாக அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு உருவத்தை கொண்டு அந்த உருவத்தின் மூலமாக அது தான் விரும்பியதை செய்து மகிழ்கிறது, அனுபவித்து மகிழ்கிறது. அது ஏன் வரணும், ஏன் செய்யணுங்கிறது எல்லாமே அதனுடைய நியதி. இதுல நாம் அங்க போய் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இப்போ எப்போ நான்ங்கிறத தனியாட்டு வந்துடுத்து இது என்னுடைய உருவம், என்னுடைய செயல், இதை நான் தான் செய்யணும்னு சொல்லி எப்போ ஒரு அபிமானத்தை வச்சுக்கிறப்போ அது ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்கு உண்டான அடையாளங்களோடு பொருத்தி அந்த அடையாளங்கள் மீது அபிமானம் கொண்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே வேறையாட்டு பார்த்து அதையும் தனித்த அடையாளங்களோடு பொருத்தி பார்த்து இது வேற இது வேற இது வேறன்னு சொல்லி எப்போ பிரித்து பார்த்து மகிழ்கிறதோ அப்பொழுதுதான் அது ஜீவனாக ஆகிறது. அதாவது தனித்த அடையாளங்களை கொண்ட அதே சக்தி விவகாரங்கள் செய்யும் போது தான் உருவம் தேவைப்படுறது. விவகாரத்துக்கு தான் உருவமே தேவை. அப்போ விவகாரம் செய்யறதுக்கு அந்த ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த உருவத்தின் மேல ஒரு அபிமானம் கொள்றதுனால அது ஜீவன் சொல்றது. அபிமானங்கள் இல்லாத நிலையில அது சக்தியாட்டே தான் இருக்கு இப்படின்னு எல்லாமே தெளிவுபடுத்துறா. இப்போ பொதுவா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இப்போ இது அவ்வளவுமே வச்சு பார்க்கும்போது நம்ம வழக்கத்துல நாம சொல்றோம், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் ஆன்மீகத்துக்குள்ள நான் இருக்கிறேன், ஆன்மீகத்துக்கு உள்ள வெளியில அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. இதை சூக்ஷ்மமா புரிஞ்சுக்க வேண்டியது. இவ இவ்வளவு காலமாட்டு சொல்லி கொடுத்த அந்த ஒரு பதிவுகள்ல நாம தெளிவு என்னதுன்னா, ஆன்மீகம்ங்கிறது என்னது, ஒரு ஒரு அதாவது ஒரு உயிர் தன்னுடைய உயர்வுக்காக தானே செய்யக்கூடிய ஒரு வகை அறிவு பயிற்சி, அதாவது ஒரு உணர்வு பயிற்சி தான் இங்க. அதாவது இங்க என்ன நடக்கிறது, கற்றல்ங்கிறது நடக்கிறது, அதாவது படித்து கொண்டிருத்தல்ங்கிறது நடக்கிறது, உலக இயல்புகளை புரிந்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது நடக்கிறது. அப்போ ஆன்மீகம்னு சொன்னா அந்த இடத்துல நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்கு உள்ள வெளியிலன்னு இல்லை, நீங்க உள்ளே ஆனாலும் வெளியிலே ஆனாலும் நாம இங்க உயர்வுக்கான வழிகளை எப்படி இந்த ஒரு ஜீவன் தன்னை மேலான உயர்வுக்கு, ஏன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுடுத்து இந்த ஜீவன். அப்ப இனிமேல் தனித்த அடையாளங்களோட பொருத்திய ஜீவன் தன்னுடைய மேம்பாட்டிற்காக தன்னுடைய மேன்மைக்காக அதுவே தானாகவே சில முயற்சிகளை பண்றது. அந்த முயற்சிகளை எப்படி பண்ணணும், அந்த முயற்சிகளை நான் எப்படி செய்தால் நான் மேன்மையை அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய தெளிவுக்கு அது தன்னை தானே பக்குவப்படுத்தி அதுக்கு போகிறது. அப்ப இங்க சுயமுயற்சின்னு ஒண்ணு சொல்றோமே, அதுதான் இந்த ஆன்மீகம்ங்கிறது. இப்போ இவ உருவ வழிபாட நிந்திக்கிறவளாட்டு பேசல, சகுனமே எல்லாமாட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றா. அதாவது ஒரு உருவத்துக்குள்ள நீ வழிபடுறியா, வழிபட்டுக்கோ, ஆனால் இந்த ஒரு உருவத்துல இருக்கக்கூடிய இறைவன் மட்டுமே தான் உண்மைங்கிறத நீ போய் சிக்கின்றாத, அந்த எண்ணத்தை விட்டுடு.
அந்த உருவத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நீ ஒரு உருவாக்கி கற்பனையாட்டு நீ பண்ணி வச்சிருக்கிறியே, இது கிருஷ்ணன், இது ராமன், இது முருகன், இது விஷ்ணு, இது சிவன், இப்படின்னு நிறைய பேர்களோட நீ வச்சுட்டு இருக்கிறியே, இந்த பேர்களுக்கும் இந்த ஒரு உருவத்துக்கும் மேல ஒரு அட்ராக்ஷனை வச்சுக்காத. ஏன்னா அதுவே ஒரு பந்தத்துக்குள்ள விட்டுடும், அப்புறமா அதை விடுறது பெரிய கஷ்டமாட்டு போயிடும். அதனால எல்லையில்லாத ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இந்த உருவத்துக்குள்ள இருக்கு, இந்த உருவத்துக்குள்ள இருக்கிறது தான் எல்லாமுமாட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ இறைவன்கிறது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படிப்பட்டவன்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு உருவம் ஆரம்ப நிலையில தேவைப்படுறது. அந்த அளவுக்குத்தான் அந்த உருவ வழிபாட்டுக்கு தாத்பரியமே தவிர, அப்போ நாம உண்மையாட்டே அந்த கடவுளினுடைய நாம அந்த ஒரு உருவத்தை நாம வச்சுக்கிறோம். அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அந்த உருவத்துல இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து அவருடைய சக்திகளை அறிந்து அந்த சக்திகளையும் நாம உணர்ந்து அந்த இறைவனோடு நாம நெருங்க நெருங்க என்ன ஆகி போயிடுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த உருவமும் தேவையில்லைன்னு ஆயிடுது. ஏன்னா அந்த உருவம் அவரவர் மனதில் பதிஞ்சு விடுறது. அப்புறமா இவன் என்ன சொல்றா, அந்த மனதிலேயே அந்த உருவம் பதிகிறது இல்லையா, அந்த உருவத்தை எடுத்துட்டு நீங்க எல்லை இல்லாதமா இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியே நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆரம்பத்துல ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எங்க போனாலும் ஒரு பொம்மையை தூக்கிக்கிட்டே அலையும். நாம இதை நடைமுறையில நிறைய பார்த்துருக்குறோம். அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்கும். எங்கே போனாலும் அந்த ஒரு பொம்மையை தூக்கிக்கிட்டே தான் அலையும். விளையாடும் போதும் அந்த பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கும். பேசிக்கிறது எல்லாமே அந்த பொம்மையோட பேசிக்கும். அதாவது அந்த ஒரு பொம்மை வீட்டில் அத்தனை பேர் இருந்தாலும் அந்த பொம்மையோட அது பேசிய பொழுத கழிக்கும், அந்த பொம்மையோடவே விளையாடும். நாம அந்த ஒரு காலத்துல போய் இந்த பொம்மையை எதுக்கு உனக்கு, இது எல்லாம் முட்டாள்தனம், நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, இந்த பொம்மையோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி நாம அந்த பொம்மையை பிடுங்கி தூர எரிஞ்சிட்டோம்னு உண்டுமானால், அந்த பொம்மையை பிடுங்கிட்டோம்னு உண்டுமானால் அந்த குழந்தை என்ன ஆகும், ஒரு மனநோயாளியாட்டு மாறிடும். அப்போ ஆரம்பத்துல அதுக்கு தேவை, அது பிடிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் வயது வர வர அந்த குழந்தை வளர்ந்து வர வர என்ன ஆகி போயிடுது, தானாகவேயே அந்த ஒரு பொம்மையை தூக்கி வெளியில வீசிடுது. அது தானாகவேயே தூங்கிக்குது, எழுந்திருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் உக்காந்துருது, பேசுறது இல்லையா. அதே மாதிரி இங்க என்னத்தினால அந்த பொம்மையை அது தானாகவே வளர்ந்து வரும்போது தூக்கி வீசுறதுன்னா, அதுக்கு ஒரு பக்குவம் வருது வரைக்கும் ஒரு துணை தேவை இருக்கே தவிர, அந்த பக்குவத்துக்கு அப்புறமா அந்த துணையினுடைய அவசியம் அதுக்கு தேவைப்படுறது இல்லைங்கிறது அது புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி தான் இங்க இந்த பக்குவத்திற்கு வருவதற்குத்தான் அந்த உருவ வழிபாடே தவிர, பக்குவத்திற்கு வந்த பின் அந்த வழிபாடும் அவசியமற்றதாட்டு போயிடுறது. அப்போ அந்த அவசியமற்றதாட்டு போய்கிடுறதுனாக்கா அப்போ நம்ம எதையுமே ஈஸ்வரன்கிறது இல்லைன்னு ஆயிடலை. ஏன்னா எல்லையில்லாத சக்தியை அவன் எங்கும் நிறைந்ததாட்டு அவன் எப்போ உணர்கிறானோ உணர்கிற பொழுதுதான் இது அவசியம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிடுறது. பொதுவாக சொல்லப்போனா இங்க பலவிதமான விளைவுகள்னால அலைக்கழிக்கப்பட்ட அந்த ஒரு மனம் தான் மேலான நிலையை அடையணுங்கிறதுக்காக வேண்டி கடவுளை நாடுகிறது. இங்க மனசுக்கு உருவம் இல்லை. மனம் எதை அடையணும்னு துடிக்கிறதோ அந்த கடவுளுக்கும் உருவம் இல்லை. அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மனமும் இறைவனோட கலத்தல்னு நாம பேசுறோமே, இங்க ரெண்டும் சேரறதுங்கிறது ஒரு உருவத்தை பேஸ் பண்ணி இல்லை. இங்க ரெண்டும் கலக்கிறதுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு, உணர்வுகளை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ இந்த மனம் தன்னுடைய உணர்வினால பேராற்றலாக விளங்கக்கூடிய அந்த ஒரு இறை சக்தியை நினைக்கிறதன் மூலமாட்டு அந்த அறிவையும் அந்த அறிவினுடைய ஆற்றலையும் தன்பால் ஈர்த்து தன்னை நிறைவுபடுத்தி கொள்ளுகின்ற ஒரு முறையை அது செய்கிறது. இவ்வளவே தான், இதை தவிர வேற ஒண்ணுமே அங்க இல்லை. ஆரம்ப நிலையில அந்த சகுன உபாசனை நம்மளுக்கு தேவைன்னு சொல்லப்பட்டாலும்
அதுக்கு அடுத்தது என்ன ஆகி போயிடுது, அந்த உருவத்தை மனதில் நினைச்சுக்கிறா இல்லையா. அப்போ மனதில் அதனுடைய உருவத்தை நினைச்சு பழக்கப்பட்ட அந்த ஒரு மனம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த உருவமும் மறைய தொடங்கும். அதுவும் மனப்பக்குவத்தை பொறுத்து அந்த உருவமும் மறைய தொடங்கும் போது அப்போ அவன் என்ன நினைக்கிறான், எந்த உருவத்தையுமேயே, அதாவது தான் உபாசனை பண்ணிக்கிட்டு வந்த அந்த ஒரு உருவமோ அல்லது எந்த ஒரு உருவமோ இல்லாமல், பெயரும் இல்லாமல் இறைவனை எங்கும் நிறைந்தவனாக உணர்ந்து மானசீகமாகவேயே அவன் உணர்வோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கிறான். இவ்வளவே தான். இதுல இவ எப்படி அதை தெளிவுபடுத்தி கொடுக்குறான்னா, இறைவன் ஒரு உருவத்தை கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க முடியுங்கக்கூடிய சிந்தனைகள் தானாகவே அவனுக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். அதாவது பக்குவப்பட்ட மனம் இப்படித்தான் சிந்தனை பண்ணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இறை உருவத்தை மட்டுமே நாம நாட்டம் கொண்டு போகிறதாட்டு இருந்தால் அவன் எப்படி எங்கும் நிறைந்திருக்க முடியும்? அவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறான், எல்லா உயிர்களிலுமேயே அவனே இருக்கிறான்னு நான் சொன்னேன்னு உண்டுமானால் அது பொய். அப்போ இந்த பக்குவப்பட்ட மனம் இப்படியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமேயே அறிந்தவன் அப்படிங்கிற மாதிரியான குணங்கள் ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ள எப்படி இருக்கும்? அவன் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்களோடு குறிப்பிட்ட தன்மையோடு ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ள இருக்கிறான்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அந்த இறைவன் குறுகி போயிடுறான். ஆனால் எல்லையில்லா பரம்பொருளாட்டு இருக்கிறவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன், அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறவன். அப்போ எப்படி ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ள இருந்து எப்படி அனைத்தையும் அறிபவனாக இருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடியவன் எப்படி அங்க போய் பார்ப்பானா? இப்படிங்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எது நம்ம பார்த்து கண்களுக்கு புலப்பட்டு அந்த தோற்றம் அழிவுக்கு காலதேச மாறுபாடுகளுக்கு உட்பட்டு அது அழிவுக்கு போயிடும். தோற்றத்திற்கு வந்த அனைத்தும் ஒரு நாள் அழிவை நாடியே தீரும். ஏன்னா நாம இந்த ஒரு தேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேகம் எப்போதுமே இருக்குமா? எத்தனை வருஷம் உட்காந்துருக்கும், அதுக்கப்புறமா இன்னும் கிளம்பவே இல்லையான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நடைமுறையில் நாமளே பார்க்குறோம். அப்போது கண்களுக்கு புலப்படுகின்ற அந்த ஒரு உருவம் அழிவிற்கு உட்பட்டது அப்படிங்கும்போது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறை சக்தியை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பதாக பாவித்து அனைத்தும் இயங்குவதற்கு அவனே கர்த்தாவாக இருக்கிறான்ங்கக்கூடிய ஒரு தெளிவு அவனுக்கு எதில் கிடைக்கிறது? நிர்குண உபாசனையில தான் கிடைக்கிறது, சகுண உபாசனையில கிடைக்காதுங்கிறத சூட்சமமாக சொல்லி கொடுக்குறா. இந்த மனம் இருக்கே, இந்த மனம் பக்குவப்படுறதுக்காகத்தான் எல்லாமே செய்கிறோம்னு உண்டுமானால் இந்த மனசுக்கு உலகத்துல இல்லாத பொருள்னு ஒன்று இருக்குங்கிறத சிந்தனை பண்ணி கூட பார்க்கவே முடியாது. அது கற்பனையாட்டி ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, நாம இந்த ஜீவன் எப்படி நினைச்சுக்கிறது, நாம ஒரு உடம்புல இருக்கிறோம், எனவே நான் ஒரு உருவத்துல இருக்கிறேன். எப்படி இந்த புலன்களால் நாம இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகுண உபாசனைக்குள்ள போய், அதாவது ஒரு உருவ வழிபாட்டுகளுக்கு உள்ள நாம போகிறோமோ அது இறை தத்துவத்தை ஒரு குறுக்கி கொண்டு போயிடுறது. ஆனால் இந்த உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒரு இந்திரியங்களை வச்சு, இந்த புலன்களை வச்சு நாம இந்த அத்தனை இயக்கங்களுக்கும் காரணமாக பெருவெளியாக அந்த இறைவனை இருந்து கொண்டு அனைத்தையுமேயே அவனே அமைத்து கொண்டு இருக்கிறான். அவனே அனைத்து செயல்களுக்கும் கர்த்தாவாக இருக்கிறான். அப்படிங்கக்கூடிய ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த தாற்பயத்தினுடைய நோக்கம். இதுக்காகத்தான் இந்த ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உடம்பை வைத்து நாம தன்னை இத்தனை நாள் இந்த ஒரு ஜீவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த ஜீவன் நான் இவ்வளவு காலமாக அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிறேன், அதிலிருந்து மேன்மை நிலைக்கு வரணும்னு துடிக்கக்கூடிய இந்த ஒரு மனம் மேன்மை அடையணும்னா ஒரே வழி அருவ வழிபாடு.
அதாவது நிர்குண உபாசனை மட்டுமே தான். அப்ப எல்லையில்லா பரம்பொருளை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதாட்டு பாவனை பண்ணணும். முதல்ல பாவனை சொல்லி கொடுக்குறா. அந்த பாவனை முதல்ல வரணும். அந்த பாவனை வந்து அந்த பாவனையில மனம் ஒருங்கி போயிடுத்துன்னு உண்டுமானால் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ முதல்ல அந்த பாவனைக்கே என்னுடைய மனம் தயாராகவே இல்லைன்னா அது ஆரம்ப நிலையிலவே தான் நிற்கும். இது அத்தனையுமேயே சூட்சமமாட்டு அந்த பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இப்படியான விளக்கங்களை தன்னுடைய மனைவி மூலமாட்டு கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஹேமச்சூடனுக்கும் இதே சிக்கல் வருது. ஏன்னா இவன் முன்பின் எந்த விதமான மன போராட்டங்களுக்கும் அவன் அதாவது உலகியல் ஆசையே அதை அனுபவிக்கிறது மட்டுமே தான் சுகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு போய் அருவ வழிபாடை காட்டி கொடுத்து அருவ வழிபாடே சிறந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொன்ன உடனே இவனால் பிடிச்சிக்க தெரியல. இவனுடைய மனம் உருவமற்ற நிலையில் பக்தி பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? பல ஜென்மங்களாட்டு எந்த ஒரு பிறவியிலேருந்து இது உடம்பு எடுக்க ஆரம்பிச்சதோ அந்த பிறவியிலிருந்து இப்போ இருக்கிறது வரைக்கும் மற்றவங்களால நமக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய வாயிலாகவும் நம்ம வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய பெயர்கள் மற்றும் உருவங்களை படைத்து கொண்டு அதுதான் நிஜம்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போயிருந்த மனம், அறியாமையால் இருக்கிற அந்த ஒரு மனம் ஒரு உருவங்களைத்தான் பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே தவிர உருவமற்றதான அந்த ஒரு அறிவை, நிர்குண பிரம்மத்தை, உருவங்களுக்கு உள்ளே உரைகின்ற அந்த ஒரு உணர்வு பொருளை எப்படி பிடிச்சிக்கணுங்கிறது தெரியல. இப்போ அதனால ஹேமச்சூடன் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரான். எப்படி வரான்? ஒரு உருவ வழிபாடுகளுக்கு உள்ள வரான். ஏன்னா உருவ வழிபாடை வச்சுத்தான் நிர்குண வழிபாடு பண்ணி ஆகணும். சடனாக நிர்குண வழிபாடுங்கிறது முடிஞ்சுக்காது. அப்போ மனம் பக்குவம் அடையத்தான் அதை பிடிச்சிக்கிறதுக்கு தெரியுமே தவிர இல்லைன்னா முடியாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? அந்த நிர்குண உபாசனையில் உள்ள கஷ்டங்கள், யுக்திகள் எதுவுமே தெரியல. இப்போ அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா திரிபுர உபாசனையை எடுத்துக்கிறான். அதாவது எல்லையில்லா பேருணர்வை இவ அப்படித்தானே காட்டி கொடுக்குறா. எல்லையில்லாத ஒரு பேருணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதான அந்த ஒரு பேருணர்வு ஒரு குறிப்பிட்ட வடிவில் உள்ளதுங்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறா. யுக்தி அவளை சொல்லி கொடுத்துருக்கிறா. இதனால என்ன ஆகிறது? இவன் திரிபுரையை உபாசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அம்பிகையே இங்கே உபாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே பல மாசங்கள் போயிடுச்சு. இப்போ இவன் பல மாசங்கள் போனாலும் இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா ஹேமலைக்கு சொன்னபடி என்ன இறைவனை பிரித்து பார்க்காத ஒரு நிலையில வணங்குறான். அனன்ய பக்தியை ஏற்படுத்திக்கிறான். அதாவது அதே இறைத்துவமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறதாட்டு பார்க்குறான். அதே இறைவனே என்னுள்ளும் இருந்து கொண்டு என்னையும் இயக்குகிறான்ங்கிறதையும் பார்க்குறான். என்னில் இருந்த அந்த ஒரு சக்தி வேறானதாட்டு இல்லைங்கிறத பாவனை பண்ணிக்கிறான். அப்போ எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத, ஆசைகள் ஏதுமே இல்லாத, அதாவது பலனை எதிர்பார்க்காத அந்த ஒரு திரிபுரையை அவனுடைய ஹிருதய கமலத்தில் இருத்தி அதை அனுகிரகம் பண்ணிக்கணுங்க கூடி அதனுடைய அனுகிரகம் வேணும். அதனுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் நம்ம மேன்மை நிலைக்கு அடைய முடியும் அப்படிங்கிறத தீர்க்கமாக உள்வாங்கினவனாட்டு இவன் என்ன பண்ணிக்கிறான்? உபாசனையில் இறங்கி வெளிமுக நாட்டத்தில் இருந்து தன் மனதை எல்லாமே அகமுக நாட்டத்திற்கு உள்படுத்தி அவனது உள்ளே உரைகின்ற அந்த ஒரு உணர்வை பிடிக்கக்கூடிய ஒரு விசாரத்தில் ஈடுபடும் விருப்பத்தை தூண்டி அவனது சித்தத்தை சிவமயமாக்கி மோட்சத்தை தகுதியுடையவனாக ஆக்குவதற்காக வேண்டி அத்தனை முயற்சிகளையுமேயே இவன் தனக்குள்ளே செய்கிற ஆரம்பிக்கும் போதே அந்த மகா சக்தியானவள் இவனுக்கு அதற்குண்டான அத்தனை அனுகிரகத்தையுமேயே பண்ணி இவனுக்கு மோட்ச சாட்சாத்காரத்தை அடைவதற்குண்டான விசார சக்தியாக அவனுக்குள்ளே எழும்பி நிற்கிறார். இப்போ
தத்தாத்திரேயர் இந்த அளவுக்கு இவர்கிட்டக்க பரசுராமர்கிட்ட இந்த கதையை சொல்லி இடையில பேசுறார். ஏன்னா பரசுராமர்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லும் போதே சொல்றார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மனம் பக்குவப்பட்டு வரும்போது அந்த ஏக சக்தியே தான் விசாரத்துக்கு தூண்டுறது. அப்போ இந்த விசாரத்துக்கு தூண்டக்கூடிய அந்த ஒரு சக்தியை, எல்லை இல்லாத சக்தியை, தன்னில் இருந்து வேறானதாக பாவனை இல்லாமல் அதுவே தான் எல்லாமுமாக இருக்கிறதுங்கக்கூடிய பாவனையோட அது கிட்டக்க முழுமையாட்டு யாரு சரணடைகிறார்களோ அவர்களுக்குத்தான் விசாரங்கக்கூடிய ஒரு தூண்டுதலாட்டு இருந்து அதே மனதை மேன்மை நிலைக்கு உயர்த்துவதற்கு அதே சக்தியை தான் துணை புரியறதுன்னு சொல்றார். இப்ப இந்த கதையை இதுவரைக்கும் முடிக்கிறதுனால இப்ப இவர் சொல்லி கொடுக்கிறார், பாத்தியாராமா, ஒருவனுக்கு எந்த நாள் வரையில் மனதிடம் விசாரங்கிறது விசார புத்திங்கிறது, அதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கணுங்கக்கூடிய ஒரு புத்தி உண்டாகவே இல்லையோ அது வரைக்கும் அவன் 1000 பூசைகள் பண்ணினாலும் சரி, எத்தனை ஹோமங்கள் வளர்த்து இல்லையா, எத்தனை யாகங்கள் பண்ணினாலும் சரி, ஆடம்பரமாட்டு செலவு பண்ணி ஊர் ஊரா சுற்றி வந்தாலும் சரி, கோவில் கோவிலாட்டு பல புண்ணிய க்ஷேத்திரங்களை போய் வந்தாலும் சரி, எங்கே போய் இவன் என்ன கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்து தியானம் பண்ணி எனக்கு மேலாக இருக்கிற இறைவனை நான் அடையிறேன்னு சொல்லியோ, அல்லது என்னுடைய மூச்சை கவனித்து இந்த மூச்சை இறைவன்னு சொல்லிக்கிட்டு அந்த மூச்சு, நம்ம இப்போ சொல்கிறோம் இன்னைக்கு பிராணனை கவனித்தால் மனம் அடங்கும்னு சொல்லிக்கிட்டு நாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஓரத்தில் உட்காந்து பிராணனை கவனிக்கிறோம். அந்த பிராணனை கவனிக்கும் போதே நாம் அதுனுடைய அதுக்கு ஒலிக்கு ஒரு உருவத்தை கொடுத்துடுறோம், ஒரு பெயரை கொடுத்துடுறோம். அதே மாதிரி அது போகிறது வரதுங்கக்கூடிய அந்த ஒரு நிச்சயத்தன்மையை நாம் அறிந்து நாம் அதுலவே இருக்க பழகிக்கிறோம். அப்போது இந்த பிராணனை கவனிக்கணுங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியல. பிராணனை கவனிக்கணுங்கிறது விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்காக மட்டுமே தானே தவிர, மற்றபடி அதை வச்சு நாம் தன்னை வருத்திக்கிட்டு நாம் அங்கே எதையோ தேடி ஓடி அது எங்கோ இருக்கிறதுன்னு சொல்லி அதை அடையணுங்கிற நோக்கத்திற்காக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ விசாரம்ங்கிறது இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே மேன்மைங்கிறது ஒரு காலத்திலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோராமா. ஆக விசார சக்தியாட்டு, ஏன்னா இந்த கதையில இவர் சொல்லும்போது விசாரங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது கூட தெரியாதவனாக தத்தாத்திரேயர் பரசுராமனை நினைச்சு அவர் அவ்வளவுமே சொல்லி கொடுக்கிறார். ஆனா விசாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பரசுராமன் அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தா மட்டும்தான் அது மேன்மையை அடையும். ஏற்கனவே உபாசனை பண்ணி பல காலங்கள் வீணா எடுத்துன்னு சொல்லிதான் பரசுராமன் சொல்றான். அப்போ அவனுக்கு உண்டான அந்த சம்பர்த்த முனிவரினுடைய ஒரு தொடர்பு தான், சாது சங்கத்தினுடைய தொடர்பு தான் தத்தாத்திரேயர்கிட்ட போக வச்சு உன்னதமான ஒரு பொருளை அடையணுங்கக்கூடிய நோக்கத்துக்கு உண்டான வழி எல்லாத்தையுமே கேட்டு அவர்கிட்ட போய் சரணடைகிறான். அது ஒன்றுதான் வழிங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அப்போ தத்தாத்திரேயர் காட்டி கொடுக்கிறார், உனக்குள்ளே ஒரு தீவிரமான ஒரு விசாரம், உலக போக்குகளை உனக்கு புரிஞ்சுக்க முடியலையேன்னு கேட்குறியே, இந்த ஒரு விசாரம் இருக்கு இல்லையா, இது உன்னுடைய சக்தி, நீ இல்லை, அதுக்கு காரணம் நீ இல்லைன்னு சொல்லிடுறார். இங்கே இப்போ அதையே தான் நீங்கள் ஸ்தாபிதம் பண்ணுறார். ஏன்னா அந்த இவன் ஹேமச்சூடன் அனன்ய பக்தியினால பக்தி பண்ணி அந்த உணர்வோடு அவன் ஒன்றும் போது மட்டுமே தான் என்னாகி போய்டுறது, அந்த ஒரு பேரறிவே என்ன செய்யறது, விசாரங்கக்கூடிய தூண்டுதலாட்டு இருந்து அவனை மோட்ச நிலைக்கு அவனை உயர்த்தி கொண்டு போகிறதுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். இப்படியாக காலம் பல கடந்து இவன் ஒரு விசாரசீலனாட்டே மாறி, யார் ஹேமச்சூடன் தன்னுடைய மனைவியை ஒரு நாள் இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறான். இவ்வளோ கொஞ்ச காலம் ஆயிடுத்து இல்லையா, அவன் சகுனோபாசனைக்குன்னு சொல்லிட்டு அந்த திரிபுரையை பிடிச்சிட்டு, ஆனால் திரிபுரையை உருவ உபாசனைக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அந்த உருவ உபாசனையை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேமலையை காட்டி கொடுத்துருக்கிற யுக்தியின் மூலமாட்டு அவன் ஜெயிக்கிறான். அப்போ தூரத்தில் இருந்தே தன்னுடைய கணவனினுடைய வருகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை வரவேற்று அவனுக்கு பாத சேவைகள் எல்லாமே பண்ணி அவனை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி
இப்போ வந்து அன்போட பேசுறா, பரிவோட பேசுறா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா நான் உங்களை பார்த்து, இல்லையா? இப்போ யூஸ்வலா இவன் தினமும் இவளை பார்க்காம இருக்கவே மாட்டான், இல்லையா? அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ இப்போ ரொம்ப நாள் ஆகியும் வராம இருந்து ரொம்ப காலம் கழிஞ்சு இவன் வரானே அப்படிங்கிறதுனால இப்போ இவ கேட்குறா, உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனையா? இல்லாம நீங்க இங்க வரமாட்டீங்களே? ஏன்னா இவ்வளவு நாளைக்கு நீங்க என்ன பார்க்க வராமலே இருந்திருக்கீங்க, பேசாம கூட இருந்திருக்கிறீங்க. இப்படி ஒரு நாளும் நீங்க என்கிட்டக்க நீங்க நடந்துக்கிட்டதே இல்லை. அப்போ இவ்வளோ காலம் ஒரு கேப் வந்தது இல்லையா, இந்த ஒரு இடைவெளி இருந்தது இல்லையா, ஏன் காரணம்? நீங்க ஏன் என்ன பார்க்கறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ இந்த ஒரு தன்னுடைய மனைவியினுடைய இந்த ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்டதுனால இப்போ இவன் பூரிச்சு போய் நான் இதை ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா இப்போ அவன் பக்குவியாக மாறி இருக்கிறான், தன்னுடைய மனைவி யார் என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறான். அப்போ இப்போ இவன்கிட்டக்க இருக்கக்கூடிய தெளிவு இவனை எப்படி பேச வைக்கிறதுன்னா, நான் முன்னாடி மாதிரி இப்போ நான் உன்னுடைய அழகை ஆராதிக்கிறதுக்கு நான் இங்கே வரலம்மா. இன்னொன்று, நான் இவ்வளவு நாள் வரலையேங்கிறதுனால நீ வருத்தப்பட்டு இருப்ப, எனக்கு என்னாச்சுதோ ஏதாச்சுதோன்னு சொல்லிட்டு நீ ஒரு பதபதைப்பில் இருப்பேங்கக்கூடிய இதுவும் நீ அப்படி இருக்க மாட்டேங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீ எப்போதுமே அந்த ஒரு பராபரத்தவையே நீ எப்போதுமே தியானிச்சு கொண்டே இருக்கிற. அதனால மோகமோ ஆசைகளோ உன்னை எள்ளளவும் கூட தீண்டாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ நான் வந்த விஷயம் எதுக்கு? நான் உனக்கிட்டக்க நான் சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். மற்றபடி உன்னை ஆராதிப்பதற்காக வேண்டியோ அல்லது உன்னுடைய அந்த பராபர சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒன்றை தொந்தரவு பண்ணுறதுக்கும் நான் இங்கே வரல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறான். இப்போ எவ்வளவு ஒரு உயர்ந்த பக்குவமாட்டு இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த உணர்வை தானும் அடையணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் தீவிர வைராகியம் உடையவனாட்டு இறங்கி இப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலைக்கு இப்படியான வார்த்தைகளை பேசக்கூடிய கணவனை பார்த்து ஹேமலேகைக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ இவ கேட்குறா, என்ன உங்களுடைய சந்தேகம், அதை நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவன் அந்த கதையை கேட்குறான். ஏன்னா முன்னாடி அம்மா எனும் ஆத்மான்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டா. இப்போ இதே கதையை இவன் தெரிஞ்சுக்க விரும்புகிறான். ஏன்னா விசாரம் இவனுக்கு மேலே எழும்பும்போது அந்த விசாரத்தினுடைய யுக்தியை தெரிஞ்சுக்கணும், எதை வச்சு எதை பண்ணணுங்கக்கூடியது தெரிஞ்சுக்கணும். நான் உலக விஷயங்களுக்குள்ள போய் விசாரம் பண்ணிடக்கூடாது. அப்போ யுக்தி பூர்வமாட்டுத்தான் விசாரம் பண்ணணுங்கிறதுனால இவள் முன்னாடி உள்ள அந்த கதையில் நிறைய யுக்திகளை சொல்லி கொடுத்துட்டா. இவனுக்கு அப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் இவனுக்கு அது புரியலை. ஏன் புரியலை? அப்போ இவனுடைய பாவனை தன்னுடைய மனைவி ஒரு பெண், இவள் என்னுடைய மனைவியாகவே தான் இருக்கிறாள், அதனால் உலக அனுபவம் அவளுக்கு இல்லை, அவள் ஒரு காட்டுக்குள்ளவையே வளர்ந்துருக்கிறவளுக்கு உலக அறிவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இருந்ததுனால அந்த அவள் சொன்ன அந்த ஒரு உயர்ந்த கருத்துக்களை அப்போதைய இருந்த அந்த ஒரு மனம் உள்வாங்குவதற்கு பக்குவ நிலையில் இல்லை. இப்போ அவன் அந்த பக்குவத்தில் இருக்கிறதுனால அந்த விஷயங்களினுடைய சூக்ஷ்மத்தை அந்த விஷயங்களினுடைய தாத்பரியங்களை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி இவக்கிட்ட அந்த கதையவையே திருப்பி கேட்குறான். எப்படி சொல்கிறான்னா, முன்னாடி ஒரு சமயம் நீ எனக்கு ஒரு கதை சொன்ன, அதில் என்ன சொன்ன, ஒரு அம்மா இருந்தா, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணினா ஒரு தோழனை ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான்னு சொன்னியே. இப்போ அந்த ஃப்ரெண்டு யாரு? ஏன்னா அவளே தான் ஒரு யுக்தியை கொடுக்குறா. என்ன யுக்தியை கொடுக்குறா? இந்த குழந்தை வெளியில் போகிறது, வெளியில் வந்த இந்த குழந்தை உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்த்து மயங்கிடக்கூடாது, அது தன்னிலிருந்து வெளிவந்த அந்த ஒரு குழந்தை,
அது தன்னுடைய சிந்தனையோடவையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான், அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் அந்த புத்தியை பழக்கி வச்சா இல்லையா? ஆனால் இப்போ இவன் கேட்குறான், அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சா இது இல்லையா, எது அந்த அம்மா அந்த ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறா. அப்போ அந்த அம்மாவுடையது தான் அந்த ஃப்ரெண்டே தவிர இந்த குழந்தையோடையது இல்லை. அப்போ அந்த அம்மா தன்னுடைய நம்பிக்கைக்கு யார் சரியாட்டு இருக்கிறாங்களோ அவங்களத்தான் ஃப்ரெண்டாட்டு அனுப்பி வைக்கிறா அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை தான் என்ன பண்ணுறது, அந்த ஃப்ரெண்டை உதாசீனப்படுத்துறதுன்னு அந்த கதையில் சொல்லிட்டியே. இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அந்த ஃப்ரெண்டு யார், அந்த ஃப்ரெண்டு பற்றி எனக்கு விஷயங்கள் எதுவுமே சரியாட்டு எனக்கு அப்போதைக்கு எதுவுமே புரியலை. இப்போ நான் அதை விவரமாட்டு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிறேன். அதனால் நீ எனக்கு அதை பற்றிய தெளிவுகளை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்படியான ஒரு நிலையில் தன்னுடைய கணவனை பார்த்த ஹேமலேகைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இறைவனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே தான் நிர்மல சித்தனாக மாற முடியுமே தவிர வேற எந்த ஒரு துணையினாலும் மாற முடியாது. அது மட்டுமே தான் உலக விஷயங்களில் இருந்து விலகி அந்த அறிவை அறிய ஆவல் ஏற்படுமே தவிர வேற எதனாலையும் முடியாது. அப்போ அந்த மகேஸ்வரியினுடைய அந்த சர்வ சக்தியினுடைய மகிமையை அவன் முன்னாடி செய்த பலவிதமான புண்ணியங்களுக்கும் அதுவே தான் காரணமாட்டு இருந்து அவனை உயர்ந்த நிலைக்கு பக்குவப்படுத்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுவே தான் இவன் மனம் மேன்மை அடைவதற்கு உண்டான தகுதியான காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா விசாரம் எப்படி பண்ணணுங்கிறத தான் இவன் கேட்க வந்திருக்கிறான். இதுதான் இதனுடைய சூட்சமம். கேட்க வர்றது அந்த கதையே இல்லை, அந்த கதையில் சொன்ன யுக்தியே கேட்குறான். அப்போது அந்த ஃப்ரெண்டு யார், அந்த ஃப்ரெண்டின் மூலமாட்டுத்தான் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே அவள் அனுப்பினா. இப்போ நான் அந்த ஃப்ரெண்டு யார், அதனுடைய போக்குகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உண்டுமானால் நான் என்னை அறிந்து கொண்டு அந்த பேரறிவோடு ஐக்கியமாக்கி கொள்வேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையில தான் இவன் இந்த கேள்வியை கேட்குறான்ங்கிறதுனுடைய சூக்ஷமத்தை ஹேமலேகை புரிஞ்சுக்கிறா. இப்போ இவள் பேசுகிறா, என்ன பேசுகிறான்னா, நீங்கள் அந்த பரமேஸ்வரனுடைய அந்த ஒரு மகா கருணையினால் மட்டும்தான் இந்த மகாபாகியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கால அவனுடைய இந்த ஒரு அனுகிரகம் இல்லைன்னா விசாரத்தில் ஒரு நாளும் இந்த ஒரு ஆர்வம் கிடைக்கவே கிடைக்காது. விஷய சுகத்தில் விரக்தி உண்டாகி அதை விலக்கி வைக்கணுங்கிறது தோணவே தோணாது. அதனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை எனக்கு மகிழ்வை கொடுக்கிறது. இப்போ நீங்கள் விசாரத்துக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனால் நான் உங்களுக்கு அந்த யுக்தியை சொல்லுகிறேன்னு சொல்கிறா. இப்போ இவன் முதல்ல சொன்னதை சுருக்கமாக சொல்லிடுறா. அங்கே என்ன சொன்னா, அம்மா அம்மா கிட்டக்க இருந்து ஒரு அம்மா இருந்தா, அந்த அம்மா கிட்டக்க இருந்து ஒரு குழந்தை வந்தது, இப்படி தான் சொன்னா. இப்போ சொல்றா, அந்த ஆத்மா அல்லது அந்த ஒரு பிரம்மங்கிறதே தாய், இந்த ஜீவன் சொல்றது தான் குழந்தை. இப்போ அந்த ஜீவனுக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கிறது அந்த ஒரு ஆத்மா, அந்த பிரம்மம். அந்த புத்தியை எதுக்கு கொடுத்திருக்கு, நான் இந்த ஆத்மாவிலிருந்து வந்தது தான், ஆத்மாவிலிருந்து வேறானவன் இல்லை அப்படிங்கிறத இந்த ஜீவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுத்திருக்கு. ஆனால் இந்த ஜீவன் என்ன செய்கிறான், தன்னுடைய அம்மாவான இந்த ஒரு ஆத்மாவை மறந்துடுறான். மறந்து அந்த ஒரு ஆத்மா இந்த ஜீவனுக்கு துணையாட்டு இருக்கணும்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியை வச்சு இவன் என்ன பண்ணுறான்னா உலக விவகாரத்துக்கு பயன்படுத்துகிறானே தவிர தன்னை அறிய அந்த ஒரு புத்தியை பயன்படுத்திக்கல. தான் யாரு, தான் எங்கேருந்து வந்தேன், தான் யாருடைய குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜீவன் விருப்பப்படவே இல்லை. அப்போ அந்த ஒரு புத்தியை கொண்டு இவன் உலக விவகாரத்துக்கு உள்ள ஈடுபட்டு எல்லா காரியங்களையுமே செய்துக்கிட்டு இந்த ஜீவனுக்குன்னு உண்டான ஒரு சக்தி, என்ன சக்தி, அது ஆத்மாவிலிருந்து வெளியே வந்ததுனால ஆத்மாவிலிருந்து வேறானது அல்லங்கிறதுனால ஆத்மாவில் என்னென்ன குணங்கள் இருக்கோ அதே குணங்கள் இந்த சக்திக்கும் இருக்கிறதுனால
அது தன்னுடைய சக்தியினாலேயே அது என்ன பண்ணுது, எல்லா காரியங்களையுமேயே நானே கர்த்தான்னு சொல்லி அகங்காரத்தில் மனம் போனபடி வாழ்ந்து மதிமயங்கி ஆசைகளினுடைய வயப்பட்டு இல்லையா பலவிதமான தோற்றங்களை கற்பனை செய்து கொண்டு அந்த உருவங்களுக்கு இடையிலவையே போராடி அந்த உருவங்களிடையே பொறாமையை வைத்து கொண்டு பொய், களவு, கோபம், விருப்பு, வெறுப்பு, கஞ்சத்தனம் இந்த மாதிரி பலவிதமான துர்க்குணங்களையும் வளர்த்தி கொண்டு சுத்தமாக தன்னுடைய ஆத்மா தன்னுடைய தாயான அந்த ஆத்மாவை தான் ஆத்மாங்கிறத சுத்தமாக மறந்து அந்த ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த யுக்தியான அந்த ஒரு புத்தியையும் மறந்து ஆசையினால துயரமான ஒரு நிலைக்கு வந்து நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி தலையில அடிச்சுண்டு அது உட்காந்து அழுதுன்னு இருக்கு. இப்படி தன்னை தானே வருத்தி பக்குவம் இல்லாத அறியாமையால இங்க உழண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவன் முடிவில் மரணத்தை தழுவுகிறது. இப்படி இந்த மரணத்தை தழுவுகின்றது எந்த ஆசைகள் நிமித்தம் அது விட்டு போகிறதோ அதே ஆசைக்காக வேண்டியே தன்னுடைய அந்த ஒரு ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக வேண்டி அந்த எந்த விதமான ஆசைகளை வைத்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஆசையை அடைவதற்கு என்ன உருவம் எடுக்க வேண்டுமோ அதற்கான உருவத்தை அதுவே எடுத்துக்கொள்கிறது. இப்படியாக பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஒரு சம்சார துக்கத்திலவேயே அது சிக்கி உழண்டு திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இறந்து இந்த மாதிரி அது காலத்தை வீணாட்டு கழிச்சு கொண்டே இருக்கு. இப்படி அந்த சம்சார சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு ஜீவனுக்கு மரணமில்லாத ஒரு பெருநிலையை உண்டாக்க விரும்பி யுக்தி பூர்வமாக அதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு கதை ஒரு கற்பனையாட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த கற்பனையான இந்த கதை மூலமாட்டு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி நீங்க இவ்வளவு காலமா நீங்க உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டது போதும். இப்போ நீங்க ஏற்கனவே விசாரசீலராட்டு இருக்கிறதுனால விசாரத்துல ஒழுங்கா நீங்க நிற்கணும். அதுக்கு அந்த புத்தியை கொண்டு உலக விவகாரங்கள்ல இருந்து விலகி நின்று உங்களை நீங்களே விசாரம் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ இந்த புத்தியை வச்சு யுக்தி பூர்வமா உங்களை நீங்களே ஆராய்ந்து புரிந்து கொண்டால் அந்த ஆத்மாவை அறிந்து ஏதாவது அந்த ஒரு சக்தியை அறிஞ்சு இந்த சக்தி ஆத்மாவினுடைய சக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த ஜீவன் தனிப்பட்டதாட்டு இருக்குன்னா இங்க தனிப்பட்ட இந்த ஒரு ஜீவன் இயங்குவதற்கு யார் காரணம்? இது அப்போ இந்த தனிப்பட்ட இந்த ஒரு இயக்கங்கள் இயங்குவதற்கு யார் காரணம்ங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ இந்த சக்தி யாருடைய சக்திங்கிறதையும் கண்டுபிடிங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு சக்தி யாருடைய சக்தியோ அந்த சக்தி அந்த யாருடையதோ அதுவேதான் நீங்கள் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது அனுபவ ரீதியாட்டு நீங்க உணர்ந்து கொண்டால் அது ஒரு ஆனந்த அனுபவத்தை ஈஸியா கொடுத்துரும். இது ரொம்பவே சிம்பிள் தான். உலக புத்தியை வச்சு நான் எதுக்கு அந்த ஒரு புத்தியை பயன்படுத்துறேங்கிறது உலக விவகாரத்துக்குன்னு போனா இவ்வளவு காலமா இது பல பிறவிகள்ல சுகதுக்கத்தை அடைஞ்சிருக்கு. நான் ஆசைகளை கொண்டு பிறக்கணுமா அல்லது பிறவா பெருநிலையை அடையணுமாங்கிறது யாரு விசாரசீலராட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கையில தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட ஓரோரு மனிதன்கிட்டையும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுறது. இவ இப்படித்தான் அந்த கதையை வந்து இந்த ஒரு யுக்திய இந்த சப்ஜெக்ட்ல இப்படிதான் அவன் முடிக்கிறா. ஓரோரு ஜீவனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியை வைத்துக்கொண்டு நான் என்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேனா, மகிமை பொருந்தியவனாக இருக்க விரும்புகிறேனா, அல்லது உலக சுக துக்கங்கள்லவையே சிக்கி திரும்பவும் பிறந்து இறந்து இந்த மாதிரி சுகதுக்க புலம்பல்கள்லவையே இருந்து பிறக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னாங்கிறது ஒவ்வொருத்தருடைய கையிலையும் தான் இருக்கு. இப்படியாக யுக்தி பூர்வமாட்டு சிந்திச்சு அந்த இதுக்கு நான் இந்த ரெண்டுக்குமே சாதனம் எது? பொதுவான ஒரு சாதனம் புத்தி.
அப்போ நான் அந்த ஒரு புத்தியை கொண்டு இது எதுக்காகங்கிறத ஆராய வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது. அப்போ நான் தான் அதை யுக்தி பூர்வமாட்டு ஆராய்ந்து தெளிவடையணுமே தவிர நான் உலக விஷயங்கள்ல தெளிவடைந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ உலக விஷயங்கள் துக்கத்தை தான் தருதுங்கிறது தீர்மானத்துக்கு வந்தவனால மட்டுமே தான் உலக விஷயங்கள்லேருந்து விலகி நிற்க முடியும். உலக விஷயங்கள்லேருந்து விலகி நின்னா மட்டும்தான் அதில் நமக்கு விசாரத்துக்கு தகுதியாக முடியும். உலக விஷயங்கள்லேருந்து விலகி நிற்கணும்னா அதுக்கு நித்தியானித்திய விவேகம் வேணும். அந்த நித்தியானித்திய விவேகம் வேணும்னு உண்டுமானால் சாதுக்களினுடைய தொடர்போடவேயே நாம் இருக்கணும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு மாதிரி எப்போ வேணுனாலும் எங்கே வேணுனாலும் பிடிச்சிக்கும். அது எப்போதுமே எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிறதுக்கு தான் பார்க்கும். நாம ரூபங்கள் இல்லாத ஒன்றை சிந்திக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. அப்போது அதை பழக்கப்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு முறை வேணும். அந்த முறையையும் முறையாட்டு செய்யணும்னா அதுக்கும் ஒரு குருநாதர் தேவை. அப்போ தகுதியான ஒரு குருவை நான் தான் நாடணும். அப்போ தகுதியான குரு வேணும்னு உண்டுமானால் அதற்குண்டான வைராக்கியம் எனக்கிட்டக்க இருக்கணும். அப்போ இது அவ்வளவுமே ஒன்றுக்குள்ள ஒன்னாட்டு தான் இருக்கே தவிர இதுலேருந்து எதையாவது பிரித்து பார்க்க முடியறதா பாருங்க? எதையுமே பிரித்து பார்க்க முடியறதில்ல. அப்போ தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை யாரு மேன்மை நிலைக்கு உயர்த்திக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட். உலகியல் விவகாரங்களுக்கு உள்ள போகணுங்கிற கூடியவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் புரியாது. ஆனா எந்த பிறவியிலாவது அவன் இந்த நிலையே அவன் அடைந்தே தீர வேண்டும்ங்கிறது தான் நியதி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வழிபாதையே அவன் பயணித்தால் மட்டுமே, விசார பாதையில் பயணித்தால் மட்டுமே அந்த ஜீவன் பிறவா நிலையை அடைகிறதே தவிர வேற எதுனாலையும் முடியாது. எந்த சாதனைகள்னாலும் முடியாது. விசார சாதனை மட்டுமே தான் அதுக்குண்டான சாதனம். அப்போ நாம் விசாரங்கக்கூடிய சாதனையைத்தான் நாம் பிடிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த சாதனைகளை பிடிச்சும் நம்மளுக்கு வேஸ்ட்டு. அப்போ விசார யுக்தியை நாம் தெரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியை வச்சு நாம் விசாரம் செய்யணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தியை வச்சு நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன்னு சொல்லி தேடணும். நான் யாரு, நான் இன்னார்னு சொல்லிட்டு தேடுறதுல இல்லை. அப்போ நான் எதை எல்லாம் நான் சொல்லி கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதை எல்லாத்தையும் விலக்கி அதுக்கு உள்ள எதனாலையும் பாதிக்கப்படாது இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மை தத்துவத்தை நான் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ குருவானவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு கிட்டக்க வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுடுவார். அதுக்கப்புறமா பயணிக்கிறது நான் தான். அப்போ அதற்குண்டான தைரியமும் எனக்கு வேணும். ஏன்னா இந்த உலக விவகாரங்கள்லேருந்து விலகி நிற்கணும்னா அதுக்கு ஒரு மனோதைரியம் வேணும். அப்போ இது அவ்வளோத்துக்குமேயே நாம தகுதி உடையவனாட்டு மாற்றிக்கணும். அப்போ நான் முதல்ல அதுக்கு தகுதியுடையவனாட்டு மாற்றிக்கிறதுக்கு உண்டான சாதனைகளை நமக்கு செய்யணும். அப்போ குருவை சரணடைகிறது மட்டுமே தான் இதுக்கு வழியே தவிர, அதுவும் என்ன மாதிரியான குரு? தன்னை உணர்ந்து தன்னை அனுபவத்தில் இருந்து தன் உணர்வுலவையே நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த ஒரு உத்தமமான சத்விஷயங்களையே பேசக்கூடிய அந்த சத்குருவின் பாத சரணங்களையே சரணடைகிறத தவிர வேற வழியே இல்லை. அப்போ சாது சங்கத்தினோட அடிக்கடி ஒரு தொடர்புலவையே இருக்கணும்னா எப்போதுமே தொடர்போடவையே இருக்கணும்னு தான் அர்த்தம். அப்போதான் நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு நாம் அதுலேருந்து ஒரு தெளிவு பெற முடியுமே தவிர இல்லாமல் தெளிவு கிடைக்காது. ஏன்னா இந்த மனம் நாம் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு புரிதலை கொடுத்து நீ சரியாட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி மனதுக்கு ஏமாற்றி விட்டுடும். ஆக மனதினுடைய போக்குகளை குருநாதர் மூலமாட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படியான இந்த யுக்திகளை ஹேமச்சூடனுக்கு சொல்லி கொடுத்து விசாரத்திற்கு தூண்டி
அவள் தன்னுடைய கணவன் தான் யார் அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெளிவடைஞ்சதுனால இப்போ இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நாம இப்போ தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியை வச்சு நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற வழி இல்லை. அப்போ நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளைத்தான் நாம் இனிமேல் செய்யணுங்கக்கூடிய வைராகியமான உணர்வோடு அவன் இனிமேல் விசாரத்தில் ஈடுபடுறான். அப்படின்ன மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்டை நான் இங்கே முடித்து அடுத்த சப்ஜெக்டை அடுத்த பகுதி